ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10 ஹோம் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் அடிஷனல் சிலிண்டர், எம்டியான சிலிண்டர் எல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாத ஒரு பழைய நைட்டி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் தழகில திருப்பி போட்டதுக்கப்புறம் மேல் பகுதியிலேருந்து 1 அடி நீளம் இருக்கிற மாதிரி இடம் விட்டு அந்த பகுதியில் ஒரு பேண்டோ இல்லைன்னா ஒரு நாடாவோ நம்ம டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். கட்டினதுக்கப்புறம் அந்த பகுதியை சிலிண்டருக்குள்ளே வச்சு நல்ல பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி இதே போல் அந்த துணியை விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இதில் ஹெல்மெட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸை வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும். செகண்ட் டிப்பாக, நம்ம வீட்டில் நிறைய கவர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கவரை எடுத்து இதே போல் அழகாக விரித்து விட்டு அழகாக மடித்து எடுத்துக்கோங்க. நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் கடைசி பகுதியிலிருந்து இல்லைன்னா மேல் பகுதியிலிருந்து ஒரு முக்கோணம் வர்ற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். வெளியிலலாம் போகும்போது அவசரத்துக்கு நம்ம கவர் எடுக்க மறந்துட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் கவரில் இருந்துச்சுன்னா மடக்கி எடுத்து ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வச்சுட்டு போய்க்கோங்க. அவசரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் போனதுக்கப்புறம் மீதம் இருக்கிற பகுதியை நல்லா மடக்கி ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நல்லா சொருகி விட்டுக்கோங்க. பார்க்கறக்கே பாருங்க எவ்வளோ குட்டியா எவ்வளோ நீட்டா இருக்கு. ஹேண்ட் பேக்லயோ இல்ல பர்ஸ்லயோ நீங்க போட்டு வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸா, நம்ம யூஸ் பண்ற லெகின்ஸ் எல்லாம் லூஸா போச்சுன்னா நம்ம வேற லெகின்ஸ் தான் வாங்குவோம். இப்போ அந்த லெகின்ஸை எப்படி மறுபடியும் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். லூஸா இருக்கிற ஒரு லெகின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பகுதியில் நம்ம அந்த கோட்டுக்கு இந்த சைடு ஒரு 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போதே அதில் ஒரு எலாஸ்டிக் தெரியும். எலாஸ்டிக்கை கட் பண்ணிடாதீங்க. அந்த துணி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் நம்ம இப்போ பாவாடைக்கெல்லாம் எப்படி நாடா கோர்ப்போம் அதே போல் சேஃப்டி பின்ல அந்த நாடாவை நம்ம மாட்டி இந்த மாதிரி நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் கோர்த்து நம்ம இன்னொரு கேப் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இன்னொரு பகுதியில் அந்த பகுதியில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மல் சுடிதார் ஃபேண்டில் இருக்கிற நாடா மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த லெகின்ஸை தூக்கி போடாமல் நம்ம தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸாக, நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பில் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசரை எடுத்து ஒரு 30 டைம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சிசரை விட்டு ஒரு 30 டைம் இதே போல கட் பண்ணீங்கன்னா அந்த சிசர் நல்லாவே ஷார்ப் ஆயிரும். நம்ம வீட்டில் நிறைய வேஸ்ட் துணி இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக மடிச்சு வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த துணியெல்லாம் நமக்கு யூஸ் ஆயிரும். அடுத்த டிப்ஸாக, நம்ம வீட்டில் முடிஞ்சு போன மாத்திரையோட கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவரெல்லாம் இருந்துச்சுன்னா கிச்சன் டாப்பில் இந்த ஓரத்தில் இதே போல் வழுவழுன்னு இருக்கும். அந்த இடத்த இந்த பிளேடு மாதிரி இருக்கிற இந்த மாத்திரை கவரால் நல்லாவே எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாம் அடர்த்தியாக படிஞ்சிருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாத்திரை கவரை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் லிக்விடு ஊற்றி வாஷ் பண்ணாலே போதும். அடுத்த டிப்ஸாக, நம்ம வீட்டில் இருக்கிற இரும்பு சம்மந்தமான பொருட்களை எல்லாம், இரும்பாலான பொருட்களை எல்லாம் வீட்டில் முடிச்சு போன எண்ணெய் கவரெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ இதெல்லாம் துருப்பிடிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் மட்டும் இல்லை, சாவி, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற டூல்ஸ், இதுலேயும் கூட நீங்கள் அந்த எண்ணெய் கவரை வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இது எல்லாமே துருப்பிடிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப்ஸாக, ஒரு சதுரமாக இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 8 இன்ச் அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு முக்கோணம் ஷேப் வர்ற மாதிரி இதே போல் 2ஆக மடக்கிக்கோங்க. மறுபடியும் அதை ஒரு முக்கோணம் வர மாதிரி மடக்கிக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மடக்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம். விளக்கோட ஒரு பகுதி மாதிரி பாருங்க நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. கீழே ஒரு யூ மாதிரி இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மேல் பகுதியிலையும் இதே போல் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வரைஞ்ச பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பேப்பரை நம்ம விரித்து பார்க்கலாமா? ரங்கோலியெல்லாம் வரைகிறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்ல டிசைன் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் கலர் கோலப்பொடியை அழகாக நீங்கள் போட்டுவிட்டு அந்த பேப்பரை எடுத்தாலே அழகான ரங்கோலி நமக்கு கிடைக்கும். சாமி ஃபோட்டோ முன்னாடியெல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் டிசைனாக தினமும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு சின்ன ஸ்கொயர் பேப்பர்லையும் இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். அதையும் இதே போல் ஒரு முக்கோணம் வர மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் மடக்கிக்கோங்க. மறுபடியும் 3rd டைமும் நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் லாஸ்ட்டாக நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க. அந்த கோட்டுக்கு சரிசமமாக வர்ற மாதிரி இதே போல் மடக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கேயும் நம்ம ஒரு டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் வரைஞ்ச பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்பவே ஷார்ப்பான நீங்கள் சிசரை எடுத்துக்கோங்க. நல்லாவே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம விரித்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டிசைனும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அழகாக நீங்கள் ரங்கோலி போட்டு எடுத்துக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்த டிப்ஸாக, நம்ம பலகாரமெல்லாம் செய்யக்கூடிய கரண்டியெல்லாம் இருக்கு இல்லையா, இரும்பு கரண்டியெல்லாம், அதையெல்லாம் நம்ம பலகாரம் செய்யும் போது தான் எடுப்போம். அப்போ அது வரைக்கும் அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு காலியான எண்ணெய் கவரை அந்த கரண்டியில் இதே போல் ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டுக்கோங்க. அப்போ அந்த கரண்டியெல்லாம் எப்போவுமே துருப்பிடிக்காமல் அப்படியே எண்ணெய் மயமாகவே இருக்கும். கடைசி டிப்பாக, எக்ஸ்பைரியான பவுடரெல்லாம்
இருந்துச்சுன்னா எறும்பெல்லாம் அதிகமாக வர இடத்துல தூவி விட்டுக்கோங்க. அப்போது அந்த பகுதியில் எறும்பெல்லாம் வராமல் இருக்கும். இதை நீங்கள் கிச்சன் ரூமில் எறும்பெல்லாம் வர்ற பகுதியிலையும் இதே போல் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணில்லாத உயிரினம் எது தெரியுமா? மண்புழு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.